நான் வந்து நான் வீட்டில் தான் நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பக்கத்தில் ஒன்று வீட்டில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓணம் பண்டிகை கொண்டாடிட்டோம். நாளைக்கு தான் பாயசம் இன்னைக்கு பாயசம் கொண்டாடணும்னா இருந்தேன். நிறைய நேரம் இதே எப்பவும் எத்தனை மணி தொடங்கினேன்? 8:45 தொடங்கி 9:30 முடிஞ்சிருக்குது. அப்போ நான் பாயசம் சோறு எல்லாமே வைக்க முடியுமா? முடியாது. அதனால தான் நாளைக்கு எல்லாத்தையும் இந்த ஓண பண்டிகைக்கு பாயசம் ரெடி ஆக்குவேன். நாளைக்கு காலத்து என்ன நாளை லீவு தான். நாளை லீவு, வேளம் படிப்புண்டு, வெள்ளி லீவு, வெள்ளி சனி ஞாயிறு லீவு. எனக்கு வீடே பிடிக்கல. எனக்கு ஸ்கூல் வேலைக்கு போக்கு தான் நல்லா பிடிக்கும். குழந்தையெல்லாம் பார்க்கறது மாதிரி, குழந்தைய பார்த்து சந்தோஷமாக இருக்கிறது, ஜாலியாக இருக்கான். பள்ளிக்கூடத்துக்கு போக்கு தான் நல்லா பிடிக்கும். எனக்கு வீட்டில் அடைஞ்சு கிடைக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஒத்தை இருக்க முடியல, அதனால் ரொம்ப கஷ்டம். வீட்டில் இருக்கிறது போர் அடிக்குது. ஒன்றுமே செல்லலை. பாட்டோ படமோ எதாவதுனா நம்ம பார்க்கும், அவ்வளோந்தான். இப்போலாம் 24 மணியும் சாமிக்கிட்டே கடவுள்கிட்டே இருந்துகிட்டே இருக்குது. இதான் எங்கள் வீடு. பூட்டி போட்டிருக்கேன். இந்த என்ன சிவகங்கை அடைஞ்சி இனிதான் சோறு என்ன போனோம். கையெல்லாம் நீட்டாக கழுவி எல்லாம் இவ்வளோ நேரம் கோலம் போட்டிருக்கேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நேரத்தை பள்ளி அடிச்சு நல்லா இருக்குன்னு.
இன்னைக்கு நைட்டு மத்தியானம் டியூட்டி முடிஞ்சதும் மழை பெஞ்சு, ஏன்னா நைட்டு விடிய விடிய மழை பெய்யும். ஏன்னா ஓணம் பண்டிகை நான் வர சொல்லியிருக்கேன். நல்லா கொண்டாடுறதுக்கு சூப்பராக கொண்டாடி முடிப்பேன். எல்லா கடவுளும் எங்களுக்கு துணையாக இருக்குது. எனக்கு எந்த பயமே இல்லை. ஏன்னா கடவுள் சொல்லிய வார்த்தைக்கு 100க்கு 100 எடுத்து நிஜமாக நடக்கும். ஆனால் உங்களுக்கு எப்படி நடக்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு நடந்திருக்குது. நிறைய பொக்கிஷம் மாதிரி நடந்திருக்குது. ஆனால் வெளியே கொண்டு வந்துட்டுருக்கேன். அது உண்மையோ பொய்யோ நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பலைன்னா போங்க. எனக்கு எனக்கு முடியாது. ஆனால் நான் என்ன சொல்லுது எனக்கு தெரியல. இது நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நேற்று எடுத்து அனுப்புனேன். அது உண்மை, 100க்கு 100 உண்மை. ஏன்னா எல்லோரும் பார்த்து சொல்லணும்னு சொல்லி தான் காப்பி அடித்து எடுத்து அனுப்பாதுங்க. ஏன்னா இது இயற்கை இல்லை, இது உண்மை. எனக்கு வாழ்க்கையில் நடந்தது. அதனால தான் நான் எடுத்து அனுப்பியிருக்கேன். நான் எங்கள் அம்மா வீட்டில் நேற்று நான் எடுத்து அனுப்புனேன். அதனால தான் இன்றைக்கி நான் எந்த இடத்துல நான் இருக்கேனோ அந்த இடத்துல எல்லாம் எனக்கு ஜீவம், உயிர் எல்லாமே ஆத்துமா. நம்ம இப்போ உயிரோடு இருக்கோம். ஆத்மாவில்கிட்ட தானே கடவுள்கிட்ட பேசியோம். கடவுள் நேரடியாக இருக்காரா? இல்லை தானே. ஆத்மாவில் தானே நம்ம பேசுவோம். அதே மாதிரி ஆத்மாட்ட நம்ம பழகியும் பேசுவோம். ஒன்று சேர்ந்து வாழுங்கள். வாழ்க்கையில் பண்டிகை, ஓணப்பண்டிகை சண்டை இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து வாழுங்கள். எங்கேயோ கிடந்த இதெல்லாம் எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பி போடியாங்க. ஆனால் மனசாட்சியாட்டு இதே தொட்டு கடவுளுக்கு பயந்து வாழுங்க, சரியா? எதையும் காப்பி அடித்து போடாதுங்க, சரியா? அது நல்லா இல்லை. அது படம் நடிக்கிறதுக்குள்ளதெல்லாம் நீங்கள் எடுத்து போடுறீங்க, அது ஓகே, அது தவறு. அதுவும் மனசாட்சியில் மனசு தொட்டு இயற்கையில் வாயால் பேசியதை வீடியோவில் போடுங்க. அடுத்த வாய்ஸ் எடுத்து போடாதுங்க. அது மார்க்கு கிடைக்கணும்னு பாடலாம் ஒரு பாட்டு முழுசாட்டு நீங்கள் பாடுறீங்களா? இல்லை, அது அடுத்த வாய்ஸ் எடுத்து தான் போட்டு மார்க் எடுக்குறியா? ஆனால் நான் அப்படி இல்லை. என் வாய்ஸ் எடுத்து தான் நான் பேசிட்டு நான் வீடியோ எடுத்து அனுப்பேன். எனக்கு சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு தெரியல. மத்தியானம் உள்ள சாப்பாடு